கைஸ், வெல்கம் பேக் டு மெக்டாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஹார்ட் காப்பீஸ், ஆதார் கார்டு, பேங்க் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி. இதுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன் கீழே. அதில் வந்துட்டு ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஆதார் நம்பரும், உங்கள் ஆதார் நம்பர் வந்து எந்த பேங்க்லேயும் லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இந்த மாதிரி எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேங்க் சீடிங் ஆதார், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் உங்கள் ஆதார் நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை டைப் பண்ணாலும் சரி, மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் அதாவது ஆதாருக்கான மொபைல் நம்பர் எது கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மிஸ்டேக் இல்லாமல் இதில் டைப் பண்ணிடுங்க. அதாவது ஓடிபி வந்த உடனே டைப் பண்ண வேண்டாம், ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து டைப். அதே மாதிரி ஓடிபி டைப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் வந்து இதில் சைன்இன் ஆயிரும். இதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஆதார், அதில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் ஆக்டிவில் இருக்கா இல்லை ஆக்டிவ் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா லிங்க் இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, நம்ம இதுக்கான ப்ராசஸ் ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும். ஆன்லைனில் முன்னே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து எடுத்துட்டாங்க. நிறையா மிஸ்டேக்ஸாக ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இப்போ ஆஃப்லைனுக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு தான் போகணுமா கிடையாது, அதுக்கான சப் பிரான்ச்சுக்கு கூட நீங்கள் போகலாம். இப்போ எனக்கு ஆதார் கார்டு வந்து சாஃப்ட் காப்பி இல்லை, எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதிலே நீங்கள் இதில் டவுன்லோடுங்க ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதுக்கோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். மோஸ்ட்லி அது ஆதார் அப்டேட்ஸ், அட்ரஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ண வேண்டாம். ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி தனியாக சென்டர்ஸ்லாம் இருக்கும், அவங்ககிட்ட கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. இதுக்கப்புறம் எந்த பேங்க்கு போகிறீங்களோ அந்த பேங்க் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். இதில் வந்துட்டு எந்த பேங்க்கோ அதோட பிரான்ச் பேர், உங்களோட பெயர், உங்களோட இன்சில், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கிளியரான ஃபோட்டோ, கரண்ட் ஃபோட்டோ, அப்புறம் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐ, இந்த மாதிரி ஃபாரினரா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இந்தியன்ஸாக தான் இருப்பீங்க. அதாவது ஃபாரினில் இருந்துட்டு இங்கே வந்து பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆக்குபேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர், அந்த மாதிரி. இன்கம் இருந்தால், ஆனுவல் இன்கம் இருந்தால் இன்கம் ஃபில் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஆதார் நம்பர் ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பர் தான். அதே மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் தேவை இல்லை. கரண்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டராக தான் போடணும். டோர் நம்பர் போட்டு ஐஃபன் போட்டு ஸ்லாஷ் போட்டாலும் ஒரு பாக்ஸுக்கு ஒன்று தான். இப்போ சிட்டி, டவுன், வில்லேஜஸ் இதில் ஏதாச்சும் டிக் பண்ணிவிட்டு சிட்டியாக டவுனாக டிக் பண்ணிவிட்டு அந்த பேர் டைப் பண்ணிடுங்க, எழுதிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கோட், பின் கோடு இதெல்லாமே நம்பர் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துருங்க, எந்த ஸ்டேட்டும் ஸ்டேட் கொடுத்துருங்க. இது வந்துட்டு கான்ஃபரன்ஸ் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ்னால் நீங்கள் பிஜி ஹாஸ்டல் இந்த எங்கே ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அதோட அட்ரஸை கொடுத்துருங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் கேட்பாங்க. இது டெலிஃபோன் நம்பர்ஸ் இது எதுவுமே தேவையில்ல. மொபைல் நம்பர் ஒரு நம்பரு ஒரு பாக்ஸுக்கு தான் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி 10 நம்பர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிடுங்க. அதேமாரி மெயில் ஐடிக்கு ஒரு டாட் உங்கள் மெயிலுக்கு இருந்தாலும் ஒரு பாக்ஸுக்கு அந்த டாட் வச்சுட்டு தான் அடுத்த பாக்ஸில் வேறு லெட்டர் ஃபில் பண்ணணும். அப்புறம் டிக்ளரேஷன் டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸு, உங்களோட சிக்னேச்சர், இல்லைன்னா உங்களோட தம் ஃபிங்கர்ஸ். சிக்னேச்சர் போட தெரிஞ்சால் போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், தம் ஃபிங்கர், அதோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருங்க. அதுக்கு கீழே வந்துட்டு இந்த லைன் போட்டிருங்க, பார்டர் லைன். இது கீழே இருக்கிறது ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது.
இது மட்டும் தான் ஃபில் பண்ணணுமான்னு கிடையாது. இதோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சிங்கிள் பேஜில் ஒரு பிரிண்ட் அவுட்டு, பேன் கார்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சிங்கிள் பேஜில் ஒரு பிரிண்ட் அவுட்டு. அந்த பிரிண்ட் அவுட்டில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் அதில் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இதோட அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் இப்போ நான் அக்கௌண்ட் பண்ண மெயின் பிரான்ச் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் நான் வந்து சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது, 2-3 டேஸில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எஸ்பிஐ பேங்க் வந்து கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. இப்போ அதோட சப் பிரான்ச்சு, அதோட இன்னொரு பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது. உங்களோட நியரஸ்ட்டாக எந்த பிரான்ச் இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.